அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிச்சுட்டாங்க என்னத்த எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. பொதுவா இந்த பொது தேர்தல்கள் வருது அப்படின்னா இவ்வளவு சீக்கிரம்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்களாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்களாம். ஆனா இந்த முறை 2026 தேர்தல் என்பது கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பார்த்து வருகின்ற தேர்தல்களிலேயே மிகவும் கணிக்க முடியாத, உண்மையிலே என்னதாயா நடக்கும், யாருதாயா ஜெயிப்பாங்க, திமுக மீண்டும் தொடருமா தொடராதா, இல்ல வேற கட்சி ஆட்சிக்கு வருமா அப்படின்ட்டு எதுவுமே இந்த நொடி வரைக்குமே சொல்ல முடியாம இருக்கிற இந்த சூழல்ல இறங்கி விட்டார்கள் களத்தில். திமுக ஒரு பக்கம் மஞ்ச கலர்ல ஒரு புரொபகண்டாவை தூக்கிட்டு வராங்க. என்னது, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கான வேலையை அவங்க இறக்கி விட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாப்பம்பட்டி அணி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக, அவங்க நல்லா பச்சை கலர்ல ஒன்று இறக்கி இருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முழக்கத்துல அவங்க பச்சை கலர்ல ஒன்று இறக்கி விட்டுருக்காங்க. இன்னைக்குல இருந்து இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏப்பம்பட்டி அணி. இப்ப இந்த பாப்பம்பட்டி அணியும் ஏப்பம்பட்டி அணியும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிட்டு இருக்குது இல்லையா? இதுல ஆரம்பம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கிறது. யாருக்கு? அதை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தான், வேற யாருக்கு? அதாவது இந்த பாப்பம்பட்டி அணி பப்பரப்பேன்னு பம்பிட்டு இருக்குது, இந்த ஏப்பம்பட்டி அணி எரிமலையா குமிரிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா, இந்த ஓரணியில் தமிழ்நாடு கான்செப்ட் இருக்குது இல்லையா? இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது இவங்க ஒரு இன்டெலெக்சுவல் லெவல்ல பிளான் போட்டிருக்காங்க. அதாவது அரசியல் புரிதல், டெல்லி அரசியல், ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு, மாநில உரிமை, இந்த ஆங்கிள் நம்ம இதை பில்டு பண்ணுவோம். எப்படி ஒரு நாடாளுமன்ற தேர்தலை கொண்டு போவோமோ அந்த ரூட்லயே ஆல்மோஸ்ட் 2019 2024 ஃபார்மேட்ல கொண்டு போவோம். மோடி வந்துருவாரு, எனக்கு ஓட்டு போடலாம், மோடி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியே நம்ம இந்த தடவை ஓட்டு வாங்கிடணும் அப்படின்ட்டு. ஏங்க, நடுவுல இந்த 2021 25 வரைக்கும் ஒரு ஆட்சி ஒண்ணு பண்ணிருக்கீங்களே, எங்க நாடு போற்றும் 4 ஆண்டு ஆட்சி. இந்த ஆட்சியுடைய புகழ்களை சொல்லி பெருமைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாமே. பொற்காலம் தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்புல எல்லாம் கொண்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன ஓரணியில் தமிழ்நாடு, புலி வருது எல்லாரும் ஏறி அமலப்படுத்துக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அங்க தாண்டா இருக்குது இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி திமுக வச்சிருக்கிறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா, அப்படி எதுவும் சொல்லி கேட்கறதுக்கு எதுவும் இல்லப்பா, நாங்க இவ்வளவு சாதனை பண்ணியிருக்கிறோம், அந்த சாதனை தொடர வேண்டும் என்றால் வாக்கு போடுங்க அப்படின்னா மேலே இங்கேயும் பாக்குறாங்க. அதனால மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? ஏற்கனவே நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம்ல, ஒரு 10 கேள்வி அந்த படிவத்துல. ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற கேள்வி. அந்த மாதிரி நீட்ல இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டுமா? ஆமாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க தமிழ்நாட்டுல பாஜக கால் பதிக்காம இருக்கணுமா? ஆமாங்க. அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணிவிடுவாங்க, அதுல இருந்து நீங்க தப்பிக்கணுமா? ஆமாங்க. அப்ப திமுக ஓட்டு போட்டுறீங்களா? சரிங்க. இந்த ரூட்ல நம்ம இதை கொண்டு போனோம். அது போக ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடன்பிறப்புகள் வீடு வீடாக சென்று இதை சொல்லி ஓட்டு கேளுங்க, அவங்க கிட்ட இப்பயே கையெழுத்து வாங்கிருங்க, ஓட்டு போடுறோன்னு சொல்லி கதவுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. கூடுதலா உறுப்பினர் சேர்க்கையை வேகப்படுத்துங்க, அதிகப்படுத்துங்க, பத்தல இன்னும் அதிகமான உறுப்பினர்களை நீங்க உடன்பிறப்புகளாக சேருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாருங்க. சரி நாங்களும் போறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்கங்க வீடியோ எடுத்து உடன்பிறப்புகள் போட்டுனுங்கிறாங்க. சரி என்னதான் பண்றாங்க, யார் வீட்டுக்கெல்லாம் போய் இவங்க உறுப்பினர் சேர்க்கை பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் போடுறாரு, ஒரு பொறுப்பாளர் திமுக சார்ந்தவர், இன்னைக்கு நாங்க போய் பண்ண கலப்பணி இதுதான் பாத்துக்கங்க அப்படின்ட்டு. போய் வீட்டுக்குள்ள உட்கார்றாரு, துண்டை போட்டுக்கிட்டு அப்படியே சகஜமா தரையில தான் உட்காருவாரு. சேர்லாம் விரும்ப மாட்டாங்க, நாங்க மக்களோடு மக்களா இணைஞ்சிட்டோம்ல எலெக்ஷன் வரும்போது, நாங்க கீழே உட்காந்துக்கிறோம், நீங்க சேர்ல உட்காருங்க, நின்றுட்டு பேசுங்க, சோஃபால உட்காருங்க, அல்ல பெட்ல படுத்துக்கிட்டே கூட கேளுங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நான் ஹம்புலா கீழே உட்காந்துக்கிறேன். ஆமா, எலெக்ஷன் ஹம்புல் வந்துடும். நாங்க தான் போன இடைத்தேர்தலில் ரோட்ல போற வர குழந்தைகளுக்குலாம் ஆய் கழுவி விட்டோம் இல்ல, அப்புறம் என்ன போயிட்டு இப்ப கீழே உட்காரதுல என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் அந்த 10 கேள்விகள். வேணுமா வேணாவா, பாதுகாக்கப்படும் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு ரைட்டு அப்படிங்கிற கேள்வி. உறுப்பினரா சேர்த்துட்டோம் பாருங்கன்னு சொல்லி ஒருத்தர் கணக்கு காட்டுறதுக்காக எடுத்து போட்டிருந்தாருங்க. அந்த வீடியோ போடும்போதே மாட்டிக்கிட்டாப்ல. என்னடா போனியா முரட்டு போனியா இருக்குதுன்னு வடிவேல் சொல்ற மாதிரி ஆரம்பமே. அதாவது நாங்க போயிட்டு ஒரு பொதுமக்கள் வீட்டுக்குள்ள போய் கன்வின்ஸ் பண்ண போறோம்னு நுழையிறாங்க பாருங்க, அந்த வீடே ஒரு ஊப்பியுடைய வீடு. எப்படி? அதான் கேமராவை எடுத்துட்டு போனீங்களே, குறைஞ்சது இந்த ஹாலுக்குள்ள மட்டும் ஃப்ரேம் வச்சிருக்கலாமா? அது என்ன கேட்டுக்கு வெளியே இருந்தே ஃப்ரேம் வைக்கிறது? அப்படி வைக்கும்போது என்ன ஆகுது, கம்பெனி சீக்கிரட்டு உடஞ்சி போயிருது. அங்க வெளியவே பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் படம் போட்ட கேலண்டர்,
திமுகவை சேர்ந்தவங்க தான் அப்படின்றதுக்கான ஏகப்பட்ட குறியீடுகள், இது எல்லாமே அந்த குடும்பம் வந்து இவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக காட்டக்கூடிய வகையில இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள போய் திமுக ஆதரவா இவங்க வந்து அங்க பரப்புரை பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இப்ப 5 ஓட்டு வாங்கிட்டாங்களாம். சரி ரைட்டு, யாருடைய 5 ஓட்டு? ஏற்கனவே ஊப்பியா இருக்கிற 5 ஓட்டு. 5 பேர் உறுப்பினரா வேற சேர்த்துட்டோம். யார? ஏற்கனவே உறுப்பினரா இருக்கிறவங்கள தான். நான் தான் சொன்னேன்ல சந்தான காமெடி. 2 வேட்டி சேலையை வச்சுக்கிட்டு வரிசையா 100 பேரை நிக்க வச்சுக்கிட்டு இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டு திருப்பி அவங்க கிட்ட பிடிங்கி அடுத்த ஆளுக்கு கொடுக்கறது அப்படின்ட்டு அந்த மெத்தடு, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி திமுக உடன்பிறப்புகள் உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா இருக்குதுங்க. இப்படியாக முரட்டுத்தனமான ஒரு ஓரணியல் தமிழ்நாடு இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா? லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. இது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது. இங்க நம்ம 4.25 வருஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், விலைவாசி ஆகட்டும், அது நம்ம காலையில தூங்கி எந்திரிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல நம்ம சந்திக்கக்கூடிய இன்னல்கள் இருக்குது இல்லையா, நம்ம வாழ்வியல் சம்பந்தப்பட்டது. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம தொகுதி சார்ந்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா இப்படின்ற பிரச்சனைகள் இருக்குது இல்ல, இதுதான் நம்மளோட நெருங்கி கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம். அதை விட்டுட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோடி அது பண்ணாரா, அவங்களுக்கு வந்து தொகுதி சீரமைப்பு பண்ணிடுவாங்க, நீட் ரத்து பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி 2019 உருட்டினதை இப்ப உருட்டினா அது கனெக்ட் ஆகுமா? ஆகாது. ஆனா இந்த பக்கம் அதிமுக ஒரு இது எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அவங்களுடைய கேம்பெயின் எடுத்துட்டு போறாங்க இல்லையா, தமிழ்நாடை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற மாதிரி, அதுல ஒரு பெரிய பிளான ஒண்ணு பண்ணிருக்காங்களா. ஒரு முக்கியமான ஃபைலு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கைக்கு போயிருக்குது. அது என்ன ஃபைல் அப்படின்னா, இந்த திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கையாக சொல்லி ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தாங்கல்ல, 100கணக்கான பட்டியல் பொதுவா தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி, அது போக 234 தொகுதிக்கும் தொகுதி வாரியா இந்தந்த இதெல்லாம் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிக்கை இது கொடுத்திருப்பாங்கல்ல, வாக்குறுதிகள் கொடுத்திருப்பாங்கல்ல, தொகுதி வாரியான வாக்குறுதிகள், எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏக்கள், இது எல்லா லிஸ்டையும் எடுன்னு சொல்லிட்டாராம். தொகுதி வாரியா 234 தொகுதியுடைய இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் என் கையில வந்து கொடுங்க. தொகுதி வாரியா இப்ப விசிட் என்ன அப்படின்னா, இபிஎஸ் அவர்களுடைய ஃபார்முலா என்ன பண்ண போறாருன்னா, போய் அந்தந்த தொகுதியில உட்காந்து அந்த ஊர்க்காரங்களுக்கு அந்த ஊரை சார்ந்த எம்எல்ஏ கொடுத்த வாக்குறுதிகள் என்னன்னு எடுத்து வச்சு திமுக சார்பில் இது லிஸ்ட் இப்போ ஒரு 10 விஷயம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏரி தூர் வாடுறது, அல்லது வந்து ஒரு சாலை அமைத்து கொடுத்தல், அல்லது வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை சீரமைத்தல், அல்லது வந்து அந்தந்த பகுதி மக்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு பிரச்சனை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா. இத்தனை விஷயங்கள் அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த தொகுதிக்கு நான் இதை கொண்டு வருவேன், மருத்துவமனை கொண்டு வருவேன், அதை கொண்டு வருவேன்ட்டு அதை எடுத்துக்காட்டி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா சொல்லி கேட்க போறாராம். இப்ப 10ல் எத்தனை பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 10 கேட்கறாங்க அப்படின்னா 10ல் எப்படி எத்தனை அங்க வந்து டேஷ்னு பதில் வரப்போது நமக்கு தெரியுது. இதை கொண்டு போயிட்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறது தான் ஏடிஎம்கே உடைய அஜெண்டாவா இருக்குது. அப்போ வெறுமனே ஜெனரலைஸ் பண்ணாம தமிழ்நாட்டு அளவுல அப்படிங்கிற அளவுல கொண்டு போவாம தொகுதி வாரியா ஏரியா வாரியா திமுக கொடுத்த வாக்குறுதிகள்ல இதெல்லாம் அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லி அந்தந்த மக்கள்கிட்டே நான் போய் கேட்க போறேன். அதற்கான தீர்வுகளை நான் சொல்ல போறேன். நாங்க வந்து என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்ல போறேன். அதாவது இந்த கொடிய ஆட்சியிலிருந்து, இந்த ஒரு நிர்வாக திறனற்ற தோற்று போன இந்த ஒரு ஆட்சியிலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் வந்து ஒரு பெட்டரான கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்குது இல்ல. ஏப்பா ஒப்பிடும்போது இத்தனைக்கும் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மெஜாரிட்டியில வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு வந்து உக்காந்தாங்க. இபிஎஸ் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2016ல் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அவர் வந்து நேரடியாக, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகலை, அவர் ஒரு வாய்ப்பு மூலமாக முதலமைச்சர் ஆகிறாரு. அப்படி இருந்தும் கூட இத்தனைக்கும் அவ்வளோ நெருக்கடி, ரெட்டத்தலைமை, டெல்லியிலேருந்து ஒரு பக்கம் அழுத்தம், இவ்வளவும் இருந்தும் இபிஎஸ் உடைய ஆட்சி வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியோட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான பேச்சு வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. நடுவில் கோவிட் லாக்டவுன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இதைத்தான் இவங்க வந்து அடுத்த கட்டமா மக்கள்கிட்ட ரொம்ப ஆழமா கொண்டு போக பாக்குறாங்க. இப்ப இந்த ஆங்கிள் தான் இவங்க கொண்டு போக போறாங்களாம். அதாவது இந்த முறை நேரடியாக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க ஓட்டு போட்டு அதுல பெரும்பான்மை வந்து அதுல நான் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தால் உங்களுடைய தொகுதி வாரியாக இந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் தீர்ப்பேன். ஸ்டாலின் உங்களுக்கு இந்தந்த தொகுதியில இந்தந்த பகுதியில இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம தவற விட்டுட்டாரு. சும்மா டெல்லியை காட்டி பூச்சாண்டி காட்டுறாரு, மோடியை காட்டி பூச்சாண்டி காட்டுறாரு. இப்படிதான் அவங்க வந்து 2019லயும் காட்டினாங்க, 24லும் காட்டிட்டாங்க. என்னத்தை பண்ணிட்டாங்க?
அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை ரைடு அப்படி இப்படின்னு வரும்போது போய் மறுபடியும் டெல்லியில போய் சரண்டர் ஆகுறாங்கல்ல. அங்க வந்து எதிர்கட்சியா இருந்த வரைக்கும் இவங்க பலூன் விட்டுட்டு இருந்தாங்களே, ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணாங்க. இவங்க பண்றதெல்லாம் வெறும் உருட்டு. எங்க தலைவர் ஸ்டாலின் வந்து 7 மாசத்துல முதலமைச்சர் சீட்ல வந்து உட்கார போறாரு, வந்து உட்கார்ந்த உடனே நீட்டை எப்படி ரத்து பண்றாருன்னு மட்டும் பாருங்க அப்படின்லாம் பேசினாங்களே. இப்ப 4.5 வருஷம் ஆக போதே, எங்க நீட் ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்ற இந்த மாதிரியான, அதாவது மக்களுக்கு சொன்ன உடனே அப்படியே கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களை, அவர்களுடைய அன்றாட வாழ்வியலோடு ஒத்து போன, அவர்கள் அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகளோடு நெருங்கிய விஷயங்களை வந்து பிரச்சாரமா கொண்டு போற திட்டத்தை அதிமுகவும், ரொம்ப இன்டெலெக்சுவலான இந்திய அரசியல், மாநில உரிமை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்னத்தை கொண்டு போகணுமோ அதை நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கே கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூட்ல ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி திமுகவும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமா ஒரு திமுக உடன்பிறப்பு ஒருத்தர்கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சிங்க. உடன்பிறப்புனா அவர் கொஞ்சம் என்ன சொல்றது, உடன்பிறப்புகளுக்கும் கொஞ்சம் மூத்த உடன்பிறப்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே. அவர்கிட்ட சொன்னது, அவர் கேட்கும்போது என்ன சொன்னாரு, ஏங்க நாங்க வந்து என்ன எங்க ஆட்சி அப்படின்னு எங்களுக்கு தெரியும், சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசிக்கும் போது சொல்லுவாங்கல்ல, ஒண்ணுமே பண்ணலதான், பெருசா ஒண்ணுமே பண்ணலதான், ஆனாலும் எங்களுக்கு என்னங்க, எங்க கடவுள் மோடி இருக்காரு, அவர் இருக்கிறாரு, அவர் புண்ணியத்தில் நாங்க ஜெயிச்சிருவோம். உண்மையிலேயே நாங்கெல்லாம் வந்து ஒரு போட்டோ வச்சு மாலை போட்டு கும்பிடணும் அப்படின்னா மோடியை தாங்க கும்பிடணும். 2019 நாங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவரை காட்டி தாங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறோம். 2026 எங்களுக்கு அவர் காப்பாத்திடுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நட்பு ரீதியா பேசிக்கும் போது அவங்க சொன்னாங்க. இது போக இன்னொரு செய்தி ஒண்ணு நான் கேள்விப்பட்டேங்க. அதாவது ஒரு இஸ்லாமிய சகோதரர் தொடர்ச்சியாக திமுக தான் ஓட்டு போடுவாங்க. அவர் என்ன பண்ணாரா, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக அவங்க தொகுதி எம்எல்ஏ, அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ, திமுக ஆதரவு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அங்க போயிட்டு இதெல்லாம் பிரச்சனையா இருக்குதுங்க, என்னங்க நீங்க வந்து இத்தனை நாள் ஆகுது ஒண்ணுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாராம், ஒரு இஸ்லாமியர். அவர் கேட்கும்போது தெனாவட்டா அந்த எம்எல்ஏ சொன்னாராம், என்னன்னா, பாய் நீங்க என்ன பண்ணாலும் வேற வழி இல்லை பாய், எங்களுக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும், உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குது, நாங்க ஒண்ணுமே பண்ணலனாலும் இல்ல வந்து நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆட்சி நடக்கலனாலும் கடைசியில் நீ எங்களுக்கு தான் போய் ஓட்டு போட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி அலட்சியமாக சொன்னாங்களாம். இந்த மாதிரியான ஒரு அலட்சிய போக்கோடு தான், இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட தான் திமுக இந்த வாட்டி களத்தில் இறங்கி மோடியை காட்டி பிரச்சாரம் செய்வோம்ன்ற ரூட்ல இறங்கி இருக்குது. இதுல பச்சை டாமினேட் பண்ண போதா, மக்களோட அதிகமா கொண்டு போய் கனெக்ட் பண்ண போறது அதிமுகவா அல்லது வந்து இந்த மஞ்சளா அப்படிங்கிறது, ஓரணியில் தமிழ்நாடு இந்த கான்செப்டா அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.